கர்நாடகாவில் பிரபல நடிகர் மற்றும் அவரின் ரசிகர் மன்ற நிர்வாகி உட்பட 13 பேரை கொலை வழக்கு ஒன்றில் போலீசார் கைது செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் முழு பின்னணி குறித்து பார்க்கலாம் விரிவாக. பிரபல கன்னட ஹீரோவும் சாண்டில்வுட் சூப்பர் ஸ்டாருமான நடிகர் தர்ஷன் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். மொத்த கன்னட திரையுலகத்தையும் இந்த கைது சம்பவம் உலுக்கி போட்டிருக்கிறது. திரையில் மாஸ் காட்டும் நடிகர் தர்ஷன் இப்படி அடிக்கடி சிறைக்கு செல்வது வாடிக்கையான ஒன்றுதான். ஆனால் இந்த முறை நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட காரணம் 2 நாட்களுக்கு முன் சாலையோரத்தில் குப்பையோடு குப்பையாக கிடந்த ஒரு ஆணின் சடலம். ஆம், திரையில் ஆக்ஷன் ஹீரோவாக அதிரடி காட்டியவர் ஆசை நாயகிக்காக ஒரு அப்பாவி வாலிபரை கொலை செய்து சாலையில் வீசியதால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொல்லப்பட்டவர் கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவைச் சேர்ந்த ரேணுகா சுவாமி. 30 வயதாகும் இவர் மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். வழக்கம் போல கடந்த 8ஆம் தேதி அன்று வேலைக்கு சென்ற ரேணுகா சுவாமி அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. செல்போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் ரேணுகா சுவாமியை வலை வீசி தேடியிருக்கிறார்கள். அப்போதுதான் மைசூரு பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்புகளின் அருகே குப்பையோடு குப்பையாக சடலமாக கிடந்திருக்கிறார் ரேணுகா சுவாமி. உடனே ரேணுகா சுவாமியின் உடலை மீட்ட போலீசார் உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் ரேணுகா சுவாமி தற்கொலை செய்து இறந்திருக்கலாம் என்றே சந்தேகிக்கப்பட்டது. ஆனால் போலீசாரின் விசாரணை வழக்கை வேறு ஒரு கோணத்தில் திசை திருப்பியது. சடலம் கிடந்த இடத்திலிருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து சந்தேகத்தின் பேரில் 2 நபர்களை கைது செய்து விசாரித்துள்ளனர். அதில்தான் ரேணுகா சுவாமியின் மரணம் ஒரு கொலை என்று தெரிய வந்துள்ளது. அந்த பயங்கரத்தை செய்யச் சொன்னவர்தான் நடிகர் தர்ஷன். 48 வயதாகும் இவர் தயாரிப்பாளராக திரையுலகில் கால் பதித்து பின்னர் முன்னணி நடிகராக உருமாறினார். முதலில் விஜயலட்சுமி என்ற பெண்ணை தர்ஷன் திருமணம் செய்து கொண்டார். பின் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்துவிட்டனர். அந்த கணவன் மனைவி சண்டை ஒரு பெரும் புயலையே உருவாக்கி மறைந்தது. தொடர்ந்து அடிக்கடி பல சர்ச்சைகளில் சிக்கி தர்ஷன் சிறைக்கும் சென்று வருவார். இப்படி இருக்க தர்ஷன் இந்த கொலை வழக்கில் சிக்கிக்கொள்ள காரணம் பவித்ரா கவுடா என்ற பெண். மனைவியை பிரிந்த பின் தர்ஷனுக்கும் பவித்ரா கவுடா என்ற பெண்ணுக்கும் இடையே பழக்கம் இருப்பதாக பரவலாக பேசப்பட்டது. இந்த பழக்கத்தையும் பவித்ரா கவுடா பற்றியும் இன்ஸ்டாகிராமில் ஆபாச கமெண்ட்டுகளை அள்ளி தெளித்திருக்கிறார் தற்போது இறந்து போன ரேணுகா சுவாமி. இது இணையத்தில் வைரலாக தொடர்ந்து பவித்ரா கவுடா நடிகர் ஒருவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் பதிவிட்டிருக்கிறார் ரேணுகா சுவாமி. அவர்களுக்குள் ஏதோ கசமுசா இருப்பதாகவும் கமெண்ட்டுகளில் கூறி வந்திருக்கிறார். இதனை கண்டு கடுப்பான தர்ஷன் கூலிப்படையை ஏவி ரேணுகா சுவாமியை கடத்தி கொலை செய்ய சொல்லியிருக்கிறார். அதன்படி கூலிப்படை கும்பலும் பெங்களூரு ராஜராஜேஸ்வரி நகரில் இருக்கும் தர்ஷன் வீட்டில் வைத்து ரேணுகா சுவாமியை கடத்தி வந்து ஆயுதங்களால் தாக்கி கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள். இந்த பயங்கர சம்பவம் தர்ஷனின் கண்முன்னே நடந்ததாக தெரிகிறது. விசாரணை முடிவில் தர்ஷனுக்கு இந்த கொலையில் முழு தொடர்பு இருப்பதை அறிந்த போலீசார் அவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இதுவரை இந்த கொலை வழக்கு தொடர்பாக 10 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.